வணக்கம். 96 தத்துவங்களில் பற்றில் உலகம். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறக்கிறாங்க, இறந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 1 கோடி பேர், ஒரு 10 லட்சம் பேர் பிறந்தாங்கன்னா அதே நாளில் 10 லட்சம் பேர் இறந்துடுறாங்க. ஆனால் இந்த உலகப்பற்று இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் எப்படியாவது இருக்கணும், நம்ம வாழ்ந்த அந்த சுவடை இங்கே நிலைநிறுத்திட்டு போகணும். அப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, லட்சியம்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்குவாங்க. யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் இந்த பூமியில், எதுக்காக பிறந்தோம். ஆன்மீகவாதிகளே கொல்ல பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க, எதுக்காக நான் பிறந்தேன்னு அப்படியே கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்போ ஒரு அரசியல்வாதி ஆகணும், ஒரு ஆன்மீகவாதி ஆகணும், நடிகர் ஆகணும், புகழ் பெறணும். புகழ் எதுக்கு? இறந்த பிறகும் தன்னை 4 பேர் பேசிகிட்டு இருக்கணும் நம்ம பெருமையாக. அதுக்காக அது உலகப்பற்றோடு சேர்ந்தது. நீ இறந்ததுக்கு அப்புறமும் உன்னை பற்றி 4 பேர் பேசணும்னு அந்த மனோபாவம் உனக்கு இருக்குல்ல. அது காரணம் என்னென்னா, இந்த உலகப்பற்று. இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும். நம்ம இறந்தாலும் ஒரு கோயிலை கட்டுவாங்க நிறைய பேர். இந்த கோயில் கட்டிட்டு அந்த கல்வெட்டில் போட்டுருவாங்க. ராஜராஜ சோழன் ஒருத்தர் கோயிலை கட்டிட்டு போனார். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் 1000 வருஷங்கள் தாண்டி நிற்கிது. தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. என்னென்னா அது ஒரு உலகப்பற்று. அந்த பற்றில் இருக்கிறதுனால தான் எதையாவது ஒன்று நினைவாக இந்த செய்கிறது, பெருசாக செய்கிறது. பற்றோட அதீத வெளிப்பாடு அப்படி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கும். அப்போ கொல்ல பேர் என்ன பண்ணால், இன்றைக்கெல்லாம் லட்சியம் அப்படிங்கிற இந்த கோல் மாதிரி வச்சுக்கிறாங்க. நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இல்லாட்டி நீ ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் குழந்தைகிட்ட திணிச்சிடுறாங்க. அந்த பற்றை உலகப்பற்றை திணிச்சிடுறாங்க. நீ இன்னவாகணும், அப்படியே அப்படியே இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்னு திணிச்சு வச்சுருவாங்க. இப்போ நீ யாருன்னு இந்த உலகத்தை காட்டணுங்கிறத ஒரு விஷயத்தை திணிச்சுன்னு என்ன ஆகிடுதுன்னா, நீ அதை நோக்கியே உன்னோட வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு. 5 வயசு குழந்தைகிட்ட அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அது வாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கும். ஒரு 15 வயசுக்கு மேலே திணிச்சு விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அதை கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கணும். நான் ஒரு அரசியல்வாகி, இந்த நாட்டை ஆள போகிறேன், முதலமைச்சர் ஆகிறேன், ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை நோக்கியே பயணம். அதை நோக்கி அதனால் இது உடம்பை கவனிக்காது, மற்ற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு வாழ்க்கையவே மறந்துடுவான். யாரு கூட அன்பு செலுத்த மாட்டான், யாருக்கிட்டையும் சிரித்து பேச மாட்டான், அதை நோக்கியே பயணம் பண்ணிகிட்டு இருப்பான். உதாரணமாக சொல்லணும்னா, ரொம்ப அநியாயத்துக்கு மோசம் என்னென்னா, இந்த திரைப்பட இயக்குநர்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், இவங்களுக்கெல்லாம் நம்ம போகிற பாதை சரியானு கூட தெரியாது. நீ இந்த வாழ்க்கையில் எல்லாரும் சராசரியாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இந்த உலக புகழ் பெறணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகரலாம். நீ வாழணும், அதுக்கப்புறம்தான் இந்த புகழ் உலகமெல்லாம். இப்போ நீ வாழ்க்கையை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நீ ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகி நீ ரொம்ப கோல் அடித்து நீ என்ன பண்ண போகிற? ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. ஒரு இசையமைப்பாளர் பெருசாக நீ சாதிச்சிட்ட, ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் நீ பண்ணிட்டப்பா. ஆனால் அதை பண்ணும்போது நீ அவ்வளவு போராட்டங்களை, அதாவது நீ ஒரு விஷயத்தை அடையிற, ஒரு 40 வயசில் 30 வயசில் அடையிறேன்னு வைவேன், கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் கடினமாக சாப்பிட்டும் சாப்பிடாமல் உடல் உழைப்பை போட்டுக்கிட்டு அவ்வளவு மெனக்கிடுறது, ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அதனால் இந்த உலகத்தில் அப்படிங்கிறதுக்குள்ள பல நூற்றாண்டுகள் கடந்து போனேன்னா உனக்கு யாருன்னே தெரியாது. எத்தனை தலைவர்கள், எத்தனை பெரியவர்கள் லட்சியத்தோடு இந்த உலகப்பற்றோடு வாழணும், எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி இருக்குமா? இன்னும் ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா? புத்தகங்கள் இன்றைக்கி படிக்கிறாங்க, இன்றைக்கி மொபைலில் வந்துடுச்சு வீடியோவாக.
ஆடியோவாக வந்துருச்சு. நீ அடுத்து அந்த புத்தகங்கள் ஒரு இருக்கிற விஷயமே இல்லாமல் போயிடும். நீ அந்த புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் எழுதணும்? 100 புத்தகங்கள் எழுதிட்டீங்கன்னா இந்த அப்படியே உலகப்பற்றோடு இருக்கிறது. அப்புறம் சாகாமல் இருக்கணும். பணம் கூடியாக சம்பாதிக்கணும், ஏதாவது பண்ணி நீண்ட நாளைக்கு வாழணும். இந்த ஆன்மீகவாதிகள் நீண்ட நாளைக்கு வாழணுங்கிற ஒரு யுக்தி, சாகா வரம்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மேலே வைக்கிற பொய் குற்றச்சாட்டுகள், இருக்கிறது இல்லாது எல்லாத்தையும் அள்ளி விட்டுட்டு சுற்றிட்டு தெரிகிறது. சாகாமல் இருக்கணும், சரிப்பா சாகாமல் இருக்கணும்னு சொன்னவன்லாம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எவனாவது இருந்திருக்கானா சாகாமல்? ஒரு 100 வருஷங்கிறது 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் நீ தள்ளி போடலாம். அதுக்கப்புறம் நம்ம செத்து தான் ஆகணும். இப்போ இந்த உலகப்பற்றோடு இருக்கணும்ன்ட்டு நம்ம போட்டு எந்த நேரம் சதா ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாசமாயிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. வாழ். சாப்பிட்றியா நிம்மதியாக சாப்பிடு, தூங்குறியா நல்லா தூங்கு, விளையாடுறியா நல்லா விளையாடு, வாழ். குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க. அதுக்கப்புறம் இயல்பாக தானாக நடக்கிற முயற்சிகள் ஏதாவது வெற்றி பெற்றால் நல்லா அது நடக்கட்டும். அதனால் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. 200 கிலோமீட்டர் வேகத்தில் வர்ற ட்ரெயின் முன்னாடி அப்படியே சட்டையை கழட்டி போட்டு முறைச்சிட்டு நின்று அந்த அளவுக்கு எந்த நேரமும் இருக்கக்கூடாது. அது வேஸ்ட்டு, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை. வாழணும். அதுதான் முக்கியம்.